நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம வீராவும், கண்மணியும் வந்து நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா வந்து பயங்கரமா அதற விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கண்மணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வீரா, நீ வந்துட்டேன்னு சொல்லிடலாம். நான் என்னோட திட்டத்தை வந்து நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். என்னோட திட்டம் என்னடானா, நம்ம அண்ணனை கொன்னவனை வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். அதனால் வந்து நீ வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அவனை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கண்மணி, ஃபஸ்ட்டு நீ வந்து இந்த வீட்டில் என்னென்ன உரிமை உனக்கு இருக்கோ அந்த உரிமை எல்லாமே எனக்கு இருக்குது சரியா. நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 2வது மருமகளாக வந்து வந்திருக்கேன் சரியா. என்னையை மீறி நீ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சவால் விடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி கேட்குறாங்க. ஆமாம், உன்ட்ட நேருக்கு நேரே நான் சவால் விடுறேன். இந்த குடும்பத்தை தொடனா என்னையை தாண்டி தான் நீ தொடணும். இந்த குடும்பத்துக்கு நீ என்ன தீங்கு செஞ்சாலும் அது என்னையும் தான் பாதிக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்திருக்கேன். இந்த வீட்டில் தான் நான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. அதனால் வந்து இந்த வீட்டை நீ என்ன செஞ்சாலும் உன்னோட தங்கச்சிக்கும் சேர்த்து செய்கிறது தான், அதையும் நீ யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி இப்படி பேசினாலும் அவங்க வந்து அசர்ற மாதிரி தெரியலை. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. அவனை பழி வாங்குறது தான் என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா என்னை மீறி தான் நீ பழி வாங்கணும். நான் சொல்கிறத கேளு. உனக்கு கடைசியாக நான் வந்து ஒரு வார்னிங் தரேன். ஒழுங்காக வந்து சந்தோஷமாக ராகவன் மாமா கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாரு. இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்கடி கண்மணி, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம அண்ணனை வந்து கொன்னுட்டாங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒரு பரிகாரம் தேடுறதுக்காக தான் உன்னை வந்து பொண்ணு கேட்டாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே முடிவு எடுத்தோம். சரி, நம்ம வந்து அந்த வீட்டுக்கு உன்னை வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணுவான்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு எல்லாமே பண்ணி தானே உனக்கு கல்யாணம் பண்ணோம். ஆனால் உனக்கு ஏண்டி புத்தியெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததே நான் வந்து பழி வாங்குறதுக்கு தாண்டி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே நான் வந்து பழி வாங்குறதுக்கு தான். வெளியிலேருந்து இவங்களை என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லாமே பண்ணலாம். அக்கா பிரிச்சிடலாம்ல, அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இனிமேல் உன்னால் முடியாது. உன்னோட திட்டம் தெரிஞ்சு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு மெயினான ரீசனே நீ தான் கண்மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என் திட்டம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை வந்து பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீ உன்னோட பழி வாங்குற திட்டத்தை வந்து நீ பாரு. ஆனால் நீ ஒவ்வொரு திட்டம் போடும்போதும் அதை வந்து நான் முறியடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என்கிட்டே சவால் விடுறியா? இந்த கண்மணியை வந்து நீ வேறு ஒரு ரூபத்தில் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. ஆமாம், அவங்ககிட்ட சவால் தான் விடுறேன். நான் கண்மணி வேறு ஒரு ரூபத்தில் பார்த்ததில்ல. ஆனால் நீ வீராவை வேறு மாதிரி பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் பார்த்தேன்னா நீ அசந்து போக போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்மணியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தங்கச்சி வேறு வந்துட்டாலே இங்கே, இனிமேல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவளுக்கே வந்து உண்மையே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து பயப்படாமல் எதுனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அரண் மாதிரி நின்று காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.